Hello everyone, இன்னைக்கு நம்ம physicsல problems பார்க்க போறோம். Unit 1 electrostatics ஓட exercise problems நம்ம பார்க்க போறோம். So exercise problemல first problem என்ன கொடுத்திருக்காங்கன்னா when two objects are rubbed with each other. ரெண்டு ஆப்ஜெக்ட்டையும் ஒன்னோட ஒன்று ரப் பண்றோம். அப்படி கையை நம்ம இப்போ குளிர்காலத்துல தேய்ப்போம் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒன்னோட ஒன்று ரப் பண்றோம். So approximately a charge of 50 நானோ கூலும் கேன் பி ப்ரொடியூஸ்டு. என்னன்றது இங்க எதை ரெஃபர் பண்ணுதுன்னா நானோ கூலும். கூலும்ன்றது சார்ஜோட யூனிட். அப்போ ஒரு ரெண்டு ஆப்ஜெக்ட் ரப் பண்ணும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு 50 நானோ கூலும் ஆஃப் சார்ஜ் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ இவ்வளோ சார்ஜ் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நமக்கு தேவை. ஸோ அதை தான் இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். கால்குலேட் த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தட் மஸ்ட் பி டிரான்ஸ்ஃபர்ட் டு ப்ரொடியூஸ் திஸ் சார்ஜ். So what we have to calculate is எவ்வளோ number of electrons தேவை to produce the charge. எந்த charge 50 நானோ கூலும் சார்ஜ் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு நம்ம எவ்வளோ number of electrons தேவைப்படுது. ஸோ அதை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு given thing என்ன இருக்கு அப்படின்னா 50 நானோ கூலும் மட்டும் கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஆப்ஜெக்ட் ரப் பண்ணும்போது எவ்வளோ சார்ஜ் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா 50 நானோ கூலும். ஸோ Q எழுதிட்டேன். இந்த Q is equal to 50 நானோ அப்படின்னு சொல்லும் போது இன்டூ 10 to the power of -9. இப்போ சென்டி அப்படின்னா 10 to the power of -2, மைக்ரோனா 10 to the power of -6. அந்த மாதிரி நானோன்னு சொல்லும் போது 10 to the power of -9 கூலும் ஆஸ் யூஷுவல். அந்த கியூவோட வேல்யூவை நம்ம திருப்பி எழுதிக்கிட்டோம். அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா calculate the number of electrons to find n is equal to what. என்ன நம்மளுக்கு தெரியல. இதுக்கு முன்னாடி இந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு, இங்க 50 நானோ கூலும் சார்ஜ் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்ப எலக்ட்ரான், ஒரு சிங்கிள் எலக்ட்ரானோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும். E is equal to 1.6 into 10 to the power of -19 கூலும். E ஓட வேல்யூனது வேர்ல்டு கான்ஸ்டன்ட் எலக்ட்ரான் வேல்யூ, எலக்ட்ரான் கேரியிங் நெகட்டிவ் சார்ஜ். அப்ப அதோட வேல்யூ போட்டுட்டோம். இப்போ என்ன கண்டுபிடிக்க போறோம்? டு ஃபைண்ட் n. அப்ப என்னோட ஃபார்முலா என்ன? n is equal to q by e. இதுதான் பேசிக் ஃபார்முலா. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கண்டுபிடிக்கணும்னா சார்ஜ் பை எலக்ட்ரான். நம்மளுக்கு q ஓட வேல்யூ தெரியும். ஸோ n is equal to what is the value of q? 50 into 10 power -9 by e ஓட வேல்யூ 1.6 into 10 power -19. ஸோ இந்த வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. இதுல இருந்து நம்ம கேன்சல் பண்ண போறோம். எப்படி கேன்சல் பண்ண போறோம் அப்படின்னா 2 டேபிள்ஸ் எடுத்து கேன்சல் பண்ணலாமா? 2 8s are, அப்போ பாயிண்ட் இருக்கு 0.8 டைம்ஸ் 2 25s are 50 எழுதிக்கலாமா? ஸோ ஈக்குவல் டு 25 into 10 power -9 by 0.8 into 10 power -19. இந்த மாதிரி கேன்சல் பண்ணிக்கிட்டோம். அகெயின் n is equal to 25 into 10 power 8 into, இப்போ இந்த -19 மேல எடுத்துட்டு போயிடலாமா? ஏற்கனவே நம்மளுக்கு -9 இருக்கு. இந்த -19 மேல எடுத்துட்டு போகும்போது +19 ஆயிடும். டிவைடட் பை 0.8 இருக்கு. ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க. 0.8. இந்த 0. எப்படி எழுதலாம்னா 8 into 10 power -1 இப்படியும் எழுதலாம். ஸோ 25 as usual, 10 to the power of -9 is there. 10 to the power of denominatorல இருக்கிறது நான் மேல எடுத்துட்டு போனேன், +19 ஆயிடுச்சு. கீழே என்ன மட்டும் இருந்தது? -0.8 மட்டும் இருந்தது. அந்த 0.8 நம்ம எப்படி எழுதிக்கிட்டோம்? 8 into 10 to the power of -1. ஸோ n is equal to 25 into 10 to the power of, இது லெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 10 to the power of 10. ஓகே, டிவைடட் பை 8 into 10 to the power of -1 as usual. இப்போ நம்ம டிவைட் பண்ணா நம்மளுக்கு வேல்யூஸ் கிடைச்சிடும். இது ரஃப் ஒர்க் போட்டுக்கலாமா? 825 ஆல டிவைட் பண்ண போறோம். 8 எத்தனை டைம்ஸ்? 8 3s are 24. ரிமைனிங் 1. ஸோ பாயிண்ட் adding 0, 8 1s are 8. Remaining 2, adding some 0, 8 2s are 16. 4, adding 0, 8 5s are 40. ஸோ நம்மளுக்கு கிளியராக ஒரு ஆன்சர் என்ன வந்தது? 3.125. மறுபடியும் கூட நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த ரஃப் ஒர்க்கு. 3.125. அப்போது n is equal to 8ம் 25ம் கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு 3.125 into 10 to the power of 10 as usual இங்கே இருக்கு. இந்த -1 மேலே போகும்போது +1 போயிடுச்சா?
So n is equal to 3.125 into 10 to the power of 10 plus 1 என்னது 11. இது rough work column 10 plus 1 11 மாறிடுச்சு. அப்போ how many electrons நம்மளுக்கு இருக்கு அப்படின்னா அந்த ரப் பண்ண அந்த எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா 3.125 into 10 to the power of 11 number of electrons நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ மறுபடியும் நான் சொல்கிறேன், n is equal to q by e, n is equal to q ஓட வேல்யூ by e ஓட வேல்யூ 2 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணால் 0.825 இருக்கிறத எடுத்து எழுதிக்கிட்டேன். அதையே அடுத்த ஸ்டெப்பில் இந்த -19 மட்டும் மேலே போகும்போது +19 ஆயிடுச்சு. ஸோ இது ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் 9 போச்சுன்னா மீதி என்ன இருக்கும் 10 இருக்கும். இப்போ இருக்கிறத அப்படியே கேன்சல் பண்ணி எழுதிட்டேன். அடுத்தது 825 டேபிள் 25 நம்ம டிவைட் பண்ணுறோம். ஸோ 8 எத்தனை டைம்ஸ் 25 டிவைட் ஆகுதுன்னா 3.125 டைம்ஸ். அதை இங்கே எடுத்து எழுதிக்கிட்டேன். ஆஸ் யூஷுவல் 10 to the power of +10 இருக்குது. இந்த -1 மேலே போகும்போது +1 ஆயிடுச்சு. ஸோ n is equal to 3.125 into 10 power 10 plus 1 11 together எழுதிக்கினேன். So this is the first problem and most asking problem. So another problem is 13th problem. 13th problem ஒரு பெரிய தியரிஸ் ஒரு பெரிய ஸ்டோரிஸாக இருக்கும். அது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம அதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். டியூரிங் எ தண்டர்ஸ்டாம் இடி இடிக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா the movement of the water molecules within the clouds create some friction. அந்த மூமெண்ட் ஆஃப் வாட்டர் மாலிகுல்ஸ்ன்னு சொல்லும் போது ஏற்கனவே நம்ம கிளவுட்ல சார்ஜ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் யூனிட்ல பார்த்துருப்போம், எல்லாம் படிச்சிருப்பீங்க. அப்போது அந்த வாட்டர் மாலிகுல்ஸ் வித்தின் த கிளவுட்ஸ், அந்த வாட்டர் மாலிகுல்ஸும் அந்த கிளவுட்ஸில் இருக்க சார்ஜஸும் ஒரு ஃப்ரிக்ஷன் கிரியேட் ஆகுது. ஃப்ரிக்ஷனுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா, நம்ம தரையில் நடக்கிறோம் அப்படின்னா அந்த சரியான உராய்வு இருந்தால் தான் நம்மளால் நடக்க முடியும், இல்லைன்னா எல்லாமே ரோல் ஆகிட்டே இருப்போம். ஸோ அதுதான் ஃப்ரிக்ஷன். இப்போ ஒரு மேட்ச் பாக்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த மேட்ச் பாக்ஸ்லேருந்து அந்த க்ளோனஸ் வருதுன்னா அதுவும் ஒரு ஃப்ரிக்ஷன், ரெண்டும் சேர்றது தான். ஸோ ஒரு உராய்வு. ஓகே, ஸோ பார்ஷியலி காசிங் த பாட்டம் பார்ட் ஆஃப் த கிளவுட்ஸ் டு பிகம் நெகட்டிவ்லி சார்ஜ். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹாஃப் ஆஃப் அந்த பாட்டம் பார்ட்ஸில் இருக்கிற சார்ஜஸ், அந்த கிளவுட்ஸுக்கு இருக்கிற சார்ஜஸ் எல்லாமே நெகட்டிவ்லி சார்ஜ்டுன்னு சொல்லியிருக்காங்க. இதை எந்த இம்ப்ளை பண்ணுது அப்படின்னா, அந்த பாட்டம் ஆஃப் த கிளவுட் அட் த கிரவுண்ட், அது எப்படி இருக்குன்னா அந்த கிளவுடுக்கும் அந்த கிரவுண்டுக்கும், கிளவுட்னா மேலே இருக்குது, நம்ம அபவ் த சர்ஃபேஸில் இருக்குது. ஸோ அங்கேருந்து கிரவுண்டை நம்ம கேல்குலேட் பண்ணுறோம். அப்போ தான் அந்த மின்னலோ இடியோ ரீச் ஆகும். ஸோ அது ரெண்டுமே எப்படி ஆக்ட் ஆகுதுன்னா ஒரு பேரலல் பிளேட் கெப்பாசிட்டராக நம்மளுக்கு ஆக்ட் ஆகுது. ஓகே, பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர்னு சொல்லும்போது இன்டியூஸ் பண்ணும், ப்ளஸ் சார்ஜஸ் கொடுத்தா இட் இன்டியூசஸ் நெகட்டிவ் சார்ஜஸ். அந்த மாதிரி மேலே இருக்கிற அந்த பாட்டம் ஆஃப் த கிளவுடும் கீழே இருக்கிற அந்த கிரவுண்டும் ஒரு பேரலல் பிளேட்டாக நம்மளுக்கு கெப்பாசிட்டராக ஆக்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த இடி இடிக்கும் போது அந்த பிரேக் டவுன் ஆஃப் ஏர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, அதாவது அந்த மேலே இருக்கிற கிளவுடுக்கும் அந்த கிரவுண்ட் லெவலுக்கும் பிரேக் டவுன் வோல்டேஜ் 3 × 10⁶ மேலே எக்ஸீட் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு லைட்னிங் நடக்கும். அப்பதான் என்ன நடக்குது அப்படின்னா நம்மளுக்கு மின்னல் வர்றது நம்மளுக்கு தெரியும், அந்த மின்னல் தாக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் என்ன, மேலே இருக்கிற அந்த பாட்டம் பார்ட் ஆஃப் த கிளவுட்ஸ் எப்படி இருக்குன்னா நெகட்டிவ்லி சார்ஜ்டு, அந்த கிரவுண்ட் லெவலுக்கும் கிளவுடுக்கும் எப்படி ஆக்ட் ஆகுதுன்னா பேரலல் பிளேட் கெப்பாசிட்டராக நம்மளுக்கு ஒரு இட் ஆக்ட்ஸ். நம்ம அதை வச்சு அப்படி சொல்கிறோம். தென் இஃப் த ஏர் பிரேக் டவுன் வோல்டேஜ் ஆஃப் ஏர் 3 × 10⁶ வோல்டேஜ் per மீட்டர் இது எக்ஸீட் ஆச்சுன்னா தான் நம்மளுக்கு லைட்னிங் வரும். அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இஃப் த பாட்டம் பார்ட் ஆஃப் த கிளவுட் இஸ், அந்த கிளவுடோட பாட்டம் பார்ட்டு கிரவுண்டுக்கு மேலே எந்த மீட்டரில் இருக்கணும்னா 1000 மீட்டரில் இருந்துச்சு அப்படின்னும் போது என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் த கொஷின் ஹியர்? If the bottom part of the cloud is 1000 meter above the ground, கிரவுண்ட்ல இருந்து 1000 மீட்டருக்கு மேல என்ன இருக்கு, the cloud part is there, we have to find the potential difference கண்டுபிடிக்கணும். Then the second thing is, in a typical lightning phenomenon around 25 coulomb of electrons transfer ஆகுது, ஒரு கிளவுட்ல இருந்து கிரவுண்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது அந்த லைட்னிங்ல. அப்போ அதோட எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னவா இருக்கும்? ஸோ எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபரிங் நடக்குது கிளவுட்ல இருந்து கிரவுண்டுக்கு, அப்போ அதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னவா இருக்கும்? என்ன பொட்டன்ஷியல் எனர்ஜி? எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இதுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். எப்போ? அபோவ்
1000 meter from the ground surface. So இது ரெண்டுமே நம்ம இப்ப பார்க்க போறோம். This is very 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 simple. Okay, solution எழுதிக்கலாமா? So what is the solution here mean? First questionல potential difference கண்டுபிடிக்கணும். So first point, electric potential difference ஃபுல்லாவே எழுதிக்கலாம். Electric potential difference கண்டுபிடிக்க போறோம். So what is the main thing is V is equal to E into D. V na potential difference, E is the electric field and D is the distance. நம்மளுக்கு ரெண்டுமே தெரியும். E யும் கொடுத்திருக்காங்க, distance உம் தெரியும். அப்போ V is equal to E ஓட value 3 into 10 power of 6. Distance ஓட value 1000 meter. So V is equal to 3 into 10. 10 ஓட பவர் எத்தனை 6 இருக்கு பிளஸ் இந்த 3 zeros ஆட் பண்ணிக்கிட்டா 9 அவ்வளவுதான். ஸோ இது எந்த யூனிட்ல நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வோல்ட்ன்ற யூனிட்ல ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அவ்வளவுதான். ஈயோட வேல்யூ இங்க கொடுத்துருக்காங்க அண்ட் டிஸ்டன்ஸோட வேல்யூ 1000 கொடுத்துருக்காங்க. அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு இந்த வேல்யூ கிடைச்சிச்சு. தென் த செகண்ட் திங் இஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி கண்டுபிடிக்கிறோம் நம்ம. செகண்ட் கொஸ்டின்ல எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட ஃபார்முலா U is equal to V into Q அவ்வளவுதான். ஸோ U is equal to what is the value of V இப்போ கண்டுபிடிச்சது 3 into 10 power 9. Q என்னது ஏற்கனவே இங்க கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க 25. So 25. It implies that U is equal to மறுபடியும் எழுதிக்கலாமா? U is equal to 25 into 3 எவ்வளோ? 5 3s are 15, 3 2s are 6, 7. So what is the answer is 75. So 75 into 10 to the power of 10 to the power of என்ன இருக்கு இங்க 8 9 இருக்கு 9. இது எனர்ஜின்னு சொல்லும் போது அதோட யூனிட் எப்படி தான் நம்ம போடணும் அப்படின்னா ஜூல்ஸ்ல தான் போடணும். ஸோ மறுபடியும் சொல்றேன், U is equal to V into Q. V ஓட வேல்யூ கண்டுபிடிச்ச வேல்யூ இன்டு Q ஓட வேல்யூ இங்க ஏற்கனவே கொடுத்திருக்காங்க. ஸோ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா தட் இஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி. திஸ் இஸ் த ஃபைனல் சொல்யூஷன் ஆஃப் திஸ் கொஸ்டின். Now we are going to start question number 9. The question is, a spark plug in a bike or a car is used to ignite the air fuel mixture in the engine. அந்த பிளக் வந்து என்ன ஆகும் அப்படின்னா பைக்லயோ இல்லை கார்லயோ அந்த பிளக் என்ன பண்ணுது அப்படின்னா இட் இஸ் யூஸ் டு இக்னைட் த ஏர் ஃபியூயல் மிக்சர். அந்த ஃபியூவல் மிக்சரை நம்ம எரிபொருள்னு சொல்லுவோம்ல பைக்கில் காரில் இப்போ பெட்ரோல் அந்த மாதிரி அதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அந்த இன்ஜினில் அந்த பிளக் தான் தேவை. ஸோ அந்த பிளக் எப்படி இருக்கும்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் 2 electrodes. It consists of 2 rods, metal rods around the gap of 0.6 millimeter. அதாவது in terms it is very small. 0.6 millimeterல இருக்கு அதோட 2 electrodes gap. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த ஸ்பார்க் நம்மளுக்கு தேவைப்படுறதுக்கு அந்த ஸ்பார்க் கிரியேட் பண்றதுக்கு நம்மளுக்கு எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்ட் required means 3 into 10 to the power of 6 voltage per meter. This much of electric field is required. எவ்வளவு electric field 3 into 10 to the power of 6 voltage per meter is required. எதுக்கு அப்படின்னா அந்த ஸ்பார்க் கிரியேட் பண்றதுக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன சொல்லிருக்காங்க, what is the potential difference must be applied. எவ்வளவு potential difference கொடுத்தா அந்த ஸ்பார்க் கிரியேட் பண்ணலாம். அதே மாதிரி செகண்ட் क्वेश्चन is if the gap is increased, அந்த கேப் ரெண்டு அந்த 0.6 mm கேப் இன்க்ரீஸ் பண்ணும்போது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமா இல்லை டிக்ரீஸ் ஆகுமா இல்லை சேமா இருக்குமா, ஐ மீன் கான்ஸ்டன்டா இருக்குமா. The third question is find the potential difference if the gap is 1 millimeter. 1 millimeter இருந்தது அப்படின்னா அதோட potential difference என்னவா இருக்கும்ன்றது தான் கொஸ்டின். இப்போ அதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். So the solution is first என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா potential difference find out பண்ணோம். potential difference ஓட formula V is equal to E into D. இதுதான் potential difference ஓட main formula. potential differenceனாலே நம்ம V என்ற alphabetல தான் நம்ம represent பண்ணுவோம். So V is equal to E into D. V is equal to E என்ன கொடுத்திருக்காங்க 3 into 10 power 6. 3 into 10 power 6 ஏற்கனவே கொடுத்தாச்சு. ஸோ இங்கே என்ன இருக்கு டிஸ்டன்ஸ் அப்படின்னா 0.6 millimeter. அப்போ into 0.6 millimeter நம்ம எப்படி எழுதுறோம்னா 10 to the power of minus 3 meter னு எழுதுவோம். So V is equal to 3 into 10 to the power of 6. இதை எப்படி நம்ம எழுத போறோம்னா அந்த zeros நம்ம ஆட் பண்ணிக்க போறோம். 6 மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா அந்த பாயிண்டோட 0 மேலே ஆட் ஆயிடும். that is 6 into 10 to the power of minus 4 னு இப்படியும் எழுதலாம் இப்படியும் எழுதலாம். ஓகே, so V is equal to 6 3s are என்ன 18 into 10 to the power of 6 minus 4 எவ்வளோ 2.
ஏன்னா பிக்கர் டிஜிட்டோட சைன் தான் போடுவோம் +2. ஸோ V is equal to 18 into 10 to the power of 2 volt. இதுதான் என்ன அப்படின்னா the potential difference. I am repeating this once again. V is equal to E into D, that is electric field into distance. Electric field is given and the distance is 0.6 millimeter. Millimeter 10 to the power of -3 நம்ம convert பண்ணிக்கிட்டோம். Again அந்த millimeter நம்ம எப்படியும் எழுதலாம் அப்படின்னா 6 into அந்த point மேல add ஆயிடும் -4 ஆயிடும். So 6 3s are 18. 10 to the power of 6ல -4 போச்சுன்னா 2. இதுதான் first நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன், ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட சொல்யூஷன். ஸோ செகண்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இஃப் அந்த பொட்டன்ஷியல் கேப் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் என்ன ஆகும் அப்படின்றது தான் கொஸ்டின். இஃப் கேப் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸும் என்னதான் ஆகும்னா இட் ஆல்சோ இன்க்ரீசஸ். கேப் இன்க்ரீஸ் ஆக பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் இதோட நேச்சர். ஸோ த தேர்ட் கொஸ்டின் இஸ் ஃபைண்ட் த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இஃப் த கேப் இஸ் 1 millimeter. 1 millimeter கேப், அதாவது இஃப் த டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 millimeterனா we have to find the potential difference. Okay, again formula V is equal to E into D. Again V is equal to E oda value 3 into 10 to the power of 6. Distance oda value என்ன 1 into 10 to the power of -3. 1 millimeter எப்படி எழுதுறோம் into 10 to the power of -3. So V is equal to 3 into 1 என்னது 3 into 10 to the power of 3. அவ்வளவுதான். So this is the third question's answer. D 1 millimeter increase பண்ணா அதோட potential difference என்னவா இருக்கும்ன்றது ஆன்சர். ஸோ இந்த 3 questions ரொம்ப important questions.